அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டத்தை விட அதிகமாக கஷ்டத்தையே தினம் தினம் சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்த 7 நாட்கள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அதிகமாக அதிர்ஷ்டத்தை இல்லாமல் சிரமத்தையே சந்திக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றம் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணிதத்தின்படி 7.5 சனியை நிவர்த்தி செய்துவிட்டார். வாக்கியத்தின்படி தனஸ்தானத்தில் அமர்ந்து அங்கு வக்ரகதியில் திரும்பி இருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி ராகுவுடனும் இணைந்து வலம் வருகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி. ஆனால் திருக்கணிதத்தின்படி தற்போதிலிருந்தே நிறைந்த நன்மையை 7.5 சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை முழுமையாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் பெரிய அளவுல சிக்கலையோ சிரமத்தையோ சந்திக்க வேண்டிய சூழல் உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வராது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாறுதல்களை நிச்சயமாக யாராலும் தடுக்க முடியாத வகையில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனியும் அவருடன் இணைந்து வலம் வரக்கூடிய ராகுவும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றனர். அதோடு மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் வலம் வருகிறார். செவ்வாய் இந்த வாரத்திற்கு பிறகு அஷ்டமத்தை விட்டு விலக போகிறாருங்க. ராகு தனஸ்தானத்திலும் கேது முழுமையாக அஷ்டமத்திலும் இருப்பதால் சற்று அனைத்து வகையான பணிகளிலும் கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை சில விஷயங்களில் நிறைவாகவே தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே இது போன்ற பணிகளில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகள் உறுதியாகவே விலகும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவதன் மூலம் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் உறுதியாக தவிர்க்கப்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்களில் ஏற்பட்ட காரிய தடைகள் இந்த தருணத்தில் சற்று விரயங்களை ஏற்படுத்தினாலும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பணிகளிலும் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. திட்டமிடுவதை காட்டிலும் பல்வேறு வகையான மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அஷ்டமத்தில் வலுவாக அமர்ந்திருந்தாலும் கேதுவுடன் இணைந்திருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களை நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனியும் முழுமையாக திருக்கணிதத்தின்படி அஷ்டமஸ்தனியை
அஷ்டம கேதுவின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த வேளையில் 7.5 சனியை நிவர்த்தி செய்திருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிச்சயமாக மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவற்றை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக வலம் வருகிறாருங்க குரு பகவான். குரு 6ல் இருப்பது சற்று ஆறுதல் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் குரு பகவான் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், சிரமங்கள், கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றில் மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. நினைப்பதை காட்டிலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூடும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல்வேறு வகையில உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதீதமாக கஷ்டத்தையும் சிரமத்தையும் சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. இந்த தருணத்தில் திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான குடும்ப ரீதியான மகிழ்ச்சிகரமான பல சுப நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுணுக்கமாக நன்கு திட்டமிட்டு பல்வேறு வகையான பணிகளை எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது. ராசிக்கு சகாயமானவராக கருதக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 5ல் இருக்கிறாருங்க. 5ல் சுக்கிரன் இருப்பது ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதோடு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீண்ட நாட்களாக தங்களுடைய வாழ்வில் கலைத்துறை ரீதியான பணிகளில் பல்வேறு வகையான தோஷங்களால் வாய்ப்புகள் தடைபட்டு வந்த சூழலில் இனி யாராலும் தடுக்க முடியாது, நடக்க இருப்பது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் 5ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார். நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தெறிந்து நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார். கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் அமைய போகிறது. கலைத்துறை ரீதியாக தனி திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் மற்றவர்களை நம்பாமல் கலைத்துறை ரீதியான பணிகளை நீங்களே முன்னெடுக்கக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. புதிய படைப்புகளை மேற்கொள்ளும் போது மக்கள் மத்தியில் செல்வாக்கை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாறுதல் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய பொறுப்புகளும் கட்சியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் வெகுவளவில் குறையும். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் குரு பகவானுடன் இணைந்து சூரியனும் பலம் வருகிறார். நவ கிரகங்களிலே முதன்மை கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் யோகத்தை இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அலைச்சல் சிரமம் போன்றவற்றை முற்றிலுமாக விளக்குகிறார். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். ஏனென்றால்
பொதுவாகவே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடத்தில் முழு சுபகிரகமான குருவுடன் இணைந்திருப்பதால் நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். சூரியன் மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இருப்பதால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதாக செய்து முடிக்க முடியும். நீண்ட நாட்களாக சிக்கல் என்று இருந்த பல காரியங்களை தகர்த்தெறிந்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன், ராசியின் அதிபதியான சூரியன் பகை கிரகமாக ராசியின் அதிபதியின் பார்வையில் பார்க்கப்பட்டாலும் சூரியன் புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். சூரியன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரது நட்பு கிரகமான புதன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே காரிய வெற்றி மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக வலுவாக 6இல் குருவும் 5இல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றும் நிறைவாக சஞ்சரிப்பதால் மகர ராசிக்கார பெண்மணிகள் நினைத்த பல காரியங்களை இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும்.